உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தாவிய பிரசன்னத்தோடு with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தாவிய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை it is with you. உணருங்கள், Start to experience it, விசுவாசியுங்கள், believe it, அனுபவியுங்கள். enjoy it. கர்த்தரை நமக்குள்ளாக அனுபவிக்க வேண்டும். When we start to experience God inside of us, சங்கீதக்காரர் சொல்வது போல the psalmist is singing, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் சொல்லி பார்க்கிற வண்ணமாக taste and see that the Lord is good, he's saying. அனுபவித்து ருசிக்க வேண்டும். Let us experience and taste him. நிச்சயமாகவே அவரை அனுபவிக்கின்ற போது Surely when we are experiencing him, அதைவிட மேன்மையானது ஒன்றும் இல்லை என்று நாம் உணர ஆரம்பிக்க முடியும். we can able to see nothing is greater than his presence. நேற்றைக்கு நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, தேவன் அநேக ஜனங்களை திருமணத்துக்கு அழைத்திருந்தார். God has called many people to the wedding. அழைத்த போதிலும் கூட Even though he called them, அநேகர் வர மனமில்லாமல் இருந்தார்கள். many have not have the heart to go for it. ஆனாலும் தேவன் அவரை வெறுக்காதபடிக்கு But God didn't have a hatred on them. தேவன் ஒருவரையும் தள்ள விரும்புகிறவர் அல்ல. He doesn't want to make others to be far away from him. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லி பார்க்கிறோம். As he said, no, I will never push anyone, those who are coming near to me. இந்த உலகத்தில் தான் அநேகரை தள்ள விரும்புவார்கள். You can see in this world many people will have a push on others. ஒரு சில திருமணங்களிலே பார்க்கின்ற போது We can see in the marriages also, நெருங்கிய உறவுகளுக்குள்ளாக மனசாமம் வந்துவிட்டால் when they have a grudge or enmity between the relatives, நெருங்கிய உறவை கூட தள்ளி விடுவார்கள். even the close relative also they will push away. ஆனால் தேவன் ஒருவரையும் தள்ள மாட்டார். But God doesn't push anyone. அதை பார்க்கும்படியாகத்தான் We can able to see in this verse, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, Matthew chapter 22 verse 4. அப்போது அவன் வேறு ஊழியக்காரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். Again he sent forth other servant, saying, tell them which are bidden, behold, I have prepared my dinner, my oxen and my fatlings are killed, and all things are ready, come unto the marriage. இங்கே இந்த வசனத்தில் பார்க்கும்போது, when you look at this verse, அவருடைய மனம் அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. this verse is explaining God's heart very clearly. அவருடைய அன்பு அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. His love is explained very clearly. அங்கே சொல்லப்படுகிறது, It has been said, அப்போது அந்த கல்யாணத்துக்குரியவன் வேறு ஊழியக்காரனை அனுப்புகிறான். again he sent forth other servant, it is said, அவரிடத்து சொல்லுகிறான், and நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லி அனைவருக்கு சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். tell them which are been bidden, behold, I have prepared my dinner. திருமணத்துக்கு வந்தே ஆகும் என்ற ஆசை அவனுக்குள் இருக்கிறது. He wants the people to come anyway to the wedding. முன்பு அனுப்பினவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மனமில்லாமல் வரவில்லை. The first one he sent, they didn't accept him. ஆனால் வேறு ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறான். And it says he sent forth other servant also. எப்படியாயிலும் இந்த முகத்தை பார்த்தாவது வந்துவிடன்னு சொல்லி அனுப்புகிறான். He sent another servant, by seeing his face they will come. அனுப்புகிற மனிதர் சொல்லுகிறார், one who is been sent, he is saying, விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், behold, I have prepared my dinner, எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, my oxen and my fatlings are killed, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, and all things are ready. ஆசை அந்த மனுஷனுக்கு. He has been very eager for the தேவன் call. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். When God looks at everyone in this world, he is very lovable. உயர்வு தாழ்வு இதையும் பார்க்காதவராய் இருக்கிறார். He doesn't look at their high or low. பணம் ஏழை எளியவன் சொல்லி பார்க்காதவராய் இருக்கிறார். He doesn't look at their riches or he is a poor. வந்துவிட வேண்டும், He wants everyone to be coming தங்களை inside. முழுமையை தந்துவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். They wants to come inside and surrender himself. அதுதான் தேவனுடைய தன்மை. That is the nature of God. அதைத்தான் இந்த ஓமை மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். We can able to see from this parable, it is very clear. வந்தே ஆக வேண்டும் என்று அவருக்கு வாஞ்சை. He wants everyone to come to this. ஏனென்றால் அவரே வழி, Reason, he is the way, அவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். he is the truth and he is the life. அவரே உலகத்துக்கு மெய்யான ஒளியாய் இருக்கிறார். He is the true light to this world. அவரிடத்தில் எவ்வளவு இருள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். There is no darkness with him. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have been called to know who God is. அழைக்கப்பட்ட மனுஷர்களாய் பாத்திரங்களை மாறுபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to change as a person of God's calling. அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார், சொல்கிறார்.
This much of things God is saying and is sharing. அன்பு, Love. அன்பு. Love. ஆண்டவர் அன்பின் நிமித்தமாகவே இந்த உலகத்தில் கடந்து வந்தார். By his love only he came into this world. சிறந்த ஒரு கல்யாணத்துக்கு, Great feast, சிறப்பான கல்யாணத்திற்கு, a great wedding. உணவெல்லாம் அருமையாய் உருவாக்கப்பட்ட கல்யாணத்துக்கு All the feast of the wedding has been prepared. அழைக்கிறார். They are calling. இன்னைக்கு பெரிய பெரிய பிரபலமான மக்களுடைய கல்யாணத்தை எல்லாம் பார்க்கிறோம். When we look at a familiar people's wedding, பெரிய பெரிய செல்வருடைய கல்யாணம் எல்லாம் பார்க்கிறோம். we may see a rich people's wedding. எவ்வளவு அருமையான விருந்துகளை குறித்து கேள்விப்படுகிறோம். We have been hearing about how such kind of feast இந்த are உலகத்தில் prepared. எல்லா விருந்தை விட Above of every marriages, சிறந்த விருந்து greatest feast, தேவனுடைய விருந்து. God's feast. அந்த விருந்திற்கு, For that feast, அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு for that wedding, தேவன் அழைக்கிறார். God is calling you. அழைப்புக்கு நாம் தகுதியாக மாற ஒப்புக் கொடுப்போம். Let us have a heart to be honorable for that calling. அழைப்புக்கு நாம் ஆயத்தமாவோம். Let us be ready for that. நாளை தினம் திருமணம் என்று சொன்னால் If the marriage is tomorrow, இன்றே அநேக உறவுகள் ஆயத்தமாகி விடுவார்கள். before a day itself they will get prepared. ஆயத்தமாகவும் Let us get prepared. அழைப்புக்கு இணங்குவோம். Let us go for the தேவன் day. அற்புதம் செய்ய. Let God do. அன்பின் ஆண்டவரே, Dear Father, கனமறிந்த அழைப்பு, honorable calling, வருந்தி அழைக்கின்ற அழைப்பு, as you are inviting us, வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த அழைப்பு, Lord, you are calling us continually. இந்த அழைப்புக்கு Lord, for that calling, எங்களை நீ தெரிந்து கொண்டபடி நாம் சோத்திரம். thank you for knowing us for this calling. நாங்கள் மனதோடு வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We are coming with a graceful heart, Lord. எங்கள் மனம் இந்த திருமணத்துக்குள்ளே கடந்து வரட்டும். We are coming into this marriage, Lord. எங்கள் முழுமையான எண்ணமும் அந்த விருந்துக்குள் கடந்து வரட்டும். Let us come with a full heart for தேவனை this marriage. சுவைக்கின்ற அனுபவத்தில் நடத்துங்க. Let us taste you, Lord. அதன் மூலமாக Through that, Lord, எங்கள் வாழ்க்கை சுவையாக, our life will get tastier. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக, Our life will be in a joy. எங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். Our life will be lifted up high. ரீபாலா சந்தரமா We thank you, Lord. ஏற்பட்ட ஆழமான அனுபவத்துக்குள் Make us to walk in the great experience. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.